भवानी मार्यम्बिहाय शुभस्नामन नामकरण शुभ मुहूर्त यजमानमुखेन ब्राह्मण दक्षिण ताम्बूलं स्वीकृत्य गिटिमेलं शतमानं भवति मंगलकरमान रोधि வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 31/5/2024 வெள்ளிக்கிழமை நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதனத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராமதேவி புண்ணிமாரியம்பிக ஆலயத்தில் நூதனமாக பெரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ பவானி மாரியம்பிகா என்ற திருநாமத்தோடு இந்த ஆலயத்திலே அருள்மிகு பவானி மாரியம்மனை ஆவாகனம் செய்து நாமகரண சுபமுகூர்த்தம் செய்கின்றோம். எங்களுக்கும் எங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த ஆலயத்திலே வரக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் அகில லோகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் மிகவர சௌபாக்கியத்தையும் பேரானந்த பெருவாழ்வையும் வாழ்நாள் வெற்றியும் சகல சௌபாக்கியத்தையும் நோய் நொடிகள் நீங்கி ஏக ஆரோக்கியத்தோடு இருக்கவும் அனுக்கிரகம் செய்ய அருள்மிகு பவானி மாரியம்மன் என்ற திருநாமத்தை உனக்கு சூட்டி வழிபடுகின்றோம். உங்களையும் எங்கள் உற்றார் உறவுகளையும் அனைத்து பக்த கோடிகளையும் காத்து ரட்சித்து அனுக்கிரகம் புரிவாயாக. ஸ்ரீ பவானி மாரியம்மன் முன்னாடி சொல்லுங்க. இப்படி கை வைத்து சொல்லுங்க. ஸ்ரீ பவானி மாரியம்மன் முன்னாடி நீங்க சொல்லுங்க. இதுதான் தத்துவார்ச்சனை. தத்துவார்ச்சனை அப்படின்னா கேட்டீங்கன்னாக்கா எந்த விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணாலும் 3 சக்தியை அதில் ஆவாகனம் பண்ணணும். இந்த தர்பகயிறு மூலமா வருது பாருங்க. பீடத்திலே பிரம்மா, அதுதான் வித்யாதத்துவம் சிவதத்துவம் பிரம்மதத்துவம் சொல்லுவாங்க. பிரம்மதத்துவம் பீடத்திலே பிரம்மா, மத்தியிலே மகாவிஷ்ணு, சிரசிலே ஈஸ்வரன். எந்த ஒரு மூர்த்தியை நம்ம பண்றதா இருந்தாலும் சரி, விநாயகராக இருந்தாலும் ஐயனாரா இருந்தாலும் எந்த சுவாமியா இருந்தாலும் இந்த 3 சக்தியை முதல்ல ஆவாகனம் பண்ணுவோம். வித்யாதத்துவம் பிரம்மதத்துவம் சிவதத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மா மகாவிஷ்ணு ஈஸ்வரனை பிம்பத்திலே ஆவாகனம் செய்து அக்னியிலே மூல மந்திரத்தினாலே யாக வேள்விகள் நடத்தி இந்த நெய்யை அம்பாளுக்கு கொடுத்து நாமகரணத்தை சூட்டுறது. இப்ப இந்த தர்பகயிறை எடுத்துருவோம். தர்பகயிறு மூலியமாக இந்த 3 சக்தியும் இந்த அம்பாளை சேர்ந்தாச்சு. இப்ப நம்ம அந்த கலசத்தை எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஸ்ரீ பவானி மாரியம்மன் என்ற சக்தி இங்க சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்க 48 நாள் அந்த மண்டலாபிஷேகம் பண்ண உடனே அம்பாள் பரிபூர்ணமான சக்தி அடைவார். எல்லாரும் ஒவ்வொரு நாள் அந்த உபயமா ஏற்று இந்த மண்டலாபிஷேக பூர்த்தியை பண்ணி அம்பாளுக்கு நீங்க சக்தியை கொடுத்தாலும் அவன் உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுப்பார், பிரார்த்தனை நிறைவேற்றுவார். அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்து உங்களால முடிஞ்ச அந்த தர்மகாரியத்தை பண்ணி இந்த மகா கும்பாபிஷேகத்தையும் மண்டலாபிஷேகத்தையும் நீங்க எல்லாம் பூர்த்தி பண்ணி பவானி அம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.